வணக்கம். ஆல் இண்டியா ரேடியோ சென்னை. மாநில செய்திகள் வாசிப்பவர் சுதாகுமரன். தலைப்புச் செய்திகள்: புதிய நாடாளுமன்ற கட்டிடத்திற்கு இன்று அடிக்கல் நாட்டி பேசிய பிரதமர் திரு நரேந்திர மோடி 21ஆம் நூற்றாண்டின் எதிர்பார்ப்புகளை இது பூர்த்தி செய்யும் என்று குறிப்பிட்டார். தமிழகத்தில் நடப்பாண்டில் 11ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு விலையில்லா மிதிவண்டி வழங்கும் திட்டத்தை முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி இன்று தொடங்கி வைத்தார். சேலம் சென்னை 8 வழிச்சாலை திட்டத்தினால் மக்களுக்கு பாதிப்பு இல்லை என்று மாநில அமைச்சர் திரு கடம்பூர் ராஜு தெரிவித்துள்ளார். மகாகவி சுப்பிரமணிய பாரதியாரின் பிறந்த நாளையொட்டி நாளை ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள சர்வதேச பாரதி திருவிழாவில் பிரதமர் திரு நரேந்திர மோடி உரையாற்றுகிறார். நடப்பாண்டு ஹஜ் பயணத்திற்கான விண்ணப்பங்களை ஜனவரி 10ஆம் தேதி வரை அளிக்கலாம் என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது. இனி விரிவான செய்திகள். புதிய நாடாளுமன்ற கட்டிடத்திற்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று அடிக்கல் நாட்டினார். நாடாளுமன்ற வளாகத்தில் அதிநவீன வசதிகளுடன் சுற்றுச்சூழலுக்கு உகந்த வகையில் 971 கோடி ரூபாய் செலவில் கட்டப்படவுள்ள இந்த கட்டிடத்திற்கு வேத மந்திரங்கள் முழங்க பூமி பூஜை நடைபெற்றது. பல்வேறு சமயங்களைச் சேர்ந்த மத தலைவர்களும் அடிக்கல் நாட்டு விழாவையொட்டி சர்வதர்ம பிரார்த்தனை மேற்கொண்டனர். இந்நிகழ்ச்சியில் பேசிய பிரதமர் திரு மோடி 21ஆம் நூற்றாண்டு இந்தியாவின் எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யும் வகையில் அமையவுள்ள புதிய நாடாளுமன்ற வளாகம் தற்சார்பு இந்தியாவின் அடையாளமாக திகழும் என்று குறிப்பிட்டார். நாட்டின் ஜனநாயக வரலாற்றில் ஒரு மைல்கல்லாக இது அமையும் என்றும் அவர் கூறினார். கடந்த 2014ஆம் ஆண்டு தாம் முதல் முறையாக நாடாளுமன்ற வளாகத்திற்குள் நடந்து வந்ததை பெருமையாக நினைவு கூர்ந்த பிரதமர், புதிய நாடாளுமன்ற கட்டிடத்தில் இரு அவைகளும் நவீன வசதிகளுடன் அமைக்கப்படுவதால் நாடாளுமன்ற உறுப்பினர்களின் செயல்திறனை மேம்படுத்துவதற்கு வசதியாக இருக்கும் என்றும் கூறினார். நாடாளுமன்றத்திற்குள் வரும் உறுப்பினர்கள் வெவ்வேறு கருத்துக்களை கொண்டிருந்தாலும் அரசியலை கடந்து வலுவான ஜனநாயகத்தை நிலைநாட்டவும் மக்களுக்கான சேவையை உறுதி செய்வதையும் இலக்காக கொண்டு செயல்பட வேண்டும் என தாம் விரும்புவதாகவும் அவர் குறிப்பிட்டார். ஜனநாயகத்தை இந்தியா உயிர் மூச்சாகவும் வாழ்க்கை முறையாகவும் கடைபிடித்து வருவதாக அவர் கூறினார். இந்நிகழ்ச்சியில் பேசிய மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா, புதிய நாடாளுமன்ற கட்டிடம் எதிர்காலத்திற்கு தேவையான அனைத்து வசதிகளையும் கொண்டிருப்பதால் மீண்டும் ஒருமுறை விரிவாக்கம் செய்ய வேண்டிய அவசியம் ஏற்படாது என்று கூறினார். அரசியல் சாசன கடமைகளை வரும் ஆண்டுகளில் நிறைவேற்றுவதற்கு இந்த புதிய நாடாளுமன்றம் உதவிகரமாக இருக்கும் என்றும் அவர் குறிப்பிட்டார். மாநிலங்களவை துணைத் தலைவர் திரு ஹரிவன்ஸ் நாராயண் சிங், உள்துறை அமைச்சர் திரு அமித் ஷா, பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங், நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை அமைச்சர் திரு பிரகலாத் ஜோஷி, வீட்டு வசதித்துறை அமைச்சர் திரு ஹர்தீப் சிங் பூரி உள்ளிட்ட மத்திய அமைச்சர்கள், மாநில அமைச்சர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர். வரும் 2022ஆம் ஆண்டு நாட்டின் 75வது ஆண்டு சுதந்திர தின விழாவை கொண்டாடும்போது இந்த புதிய நாடாளுமன்ற கட்டிடத்தின் கட்டுமானப் பணிகள் முடிக்கப்பட்டு புதிய இந்தியாவின் தேவைகளை பூர்த்தி செய்யும் என்று எமது செய்தியாளர் கூறுகிறார். புதிய நாடாளுமன்ற கட்டிடத்திற்கான அடிக்கல் நாட்டப்பட்டதற்கு முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி வாழ்த்து தெரிவித்து பிரதமருக்கு கடிதம் எழுதியுள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு முதலமைச்சர் இன்று அனுப்பியுள்ள கடிதத்தில் புதிய நாடாளுமன்ற கட்டிடம் சுதந்திர இந்தியாவின் அடையாள சின்னமாக திகழும் என்று தமிழக மக்கள் சார்பில் தமது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாகவும் குறிப்பிட்டுள்ளார். தமிழகத்தில் நடப்பு கல்வியாண்டில் 11ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு விலையில்லா மிதிவண்டி வழங்கும் திட்டத்தை முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி இன்று சென்னையில் தொடங்கி வைத்தார். சென்னை தலைமைச் செயலகத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் இந்த திட்டத்தில் 9 மாணவர்களுக்கு மிதிவண்டிகளை அவர் வழங்கினார். பணியின்போது உயிரிழந்த பத்திரிகையாளர்களின் குடும்பத்தினருக்கான நிதி உதவியையும் முதலமைச்சர் இன்று வழங்கினார். தேனி மாவட்டம் வீரபாண்டி கிராமத்தில் சுமார் 266 கோடி ரூபாய் மதிப்பில் கட்டப்படவுள்ள புதிய அரசு கால்நடை மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்திற்கும் முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி இன்று காணொலி மூலமாக அடிக்கல் நாட்டினார். மதுரை, விருதுநகர், திண்டுக்கல் ஆகிய மாவட்டங்களில் உள்ள கால்நடைகளுக்கான மருத்துவ சேவையை இது பூர்த்தி செய்யும் என்றும் வரும் கல்வியாண்டில் இந்த கால்நடை மருத்துவக் கல்லூரியில் 40 மாணவர்கள் சேர்க்கப்பட உள்ளதாகவும் இன்று வெளியான மாநில அரசின் செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சேலம் சென்னை 8 வழிச்சாலை திட்டத்தினால் மக்கள் பாதிக்கப்படவில்லை என்றும் மத்திய அரசின் அற்புதமான திட்டம் இது என்றும் மாநில செய்தி விளம்பரத்துறை அமைச்சர் திரு கடம்பூர் ராஜு தெரிவித்துள்ளார். தூத்துக்குடியில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இந்த திட்டத்தினால் போக்குவரத்து விரிவடைந்து வணிக தொடர்புகள் அதிகரிக்கும் என்றும் இதனால் தமிழகத்தின் பொருளாதார வளர்ச்சி உயரும் என்றும் தெரிவித்தார். அரசியல் காரணங்களுக்காக சில கட்சிகள் 8 வழிச்சாலை திட்டத்திற்கு எதிராக கருத்துக்களை கூறி மக்களை திசை திருப்ப முயற்சிப்பதாகவும் அவர் குற்றம் சாட்டினார். திரைத்துறையினர் தங்களது கோரிக்கைகளை முன்வைக்க ஜனநாயக முறையில் தேர்ந்தெடுக்கப்பட்ட நிர்வாக உறுப்பினர்களை கொண்டு சங்கங்களை அமைக்க வேண்டும் என்றும் திரைப்படத்துறையின் அனைத்து பிரிவைச் சேர்ந்தவர்களும் ஒன்றுபட்டு ஒற்றுமையுடன் செயல்பட வேண்டும் என்பதைதான் அரசு விரும்புவதாகவும் அமைச்சர் திரு கடம்பூர் ராஜு கூறினார்.
நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆல் இண்டியா ரேடியோவின் மாநில செய்தி அறிக்கை. கோவிட்-19ற்கு எதிரான போரில் நமக்கான 3 கவசங்கள். முகக்கவசம் அணிவோம், தனிநபர் இடைவெளியை கடைபிடிப்போம், கை மற்றும் முக சுத்தம் பராமரிப்போம். சர்வதேச மனித உரிமைகள் தினம் இன்று கடைபிடிக்கப்பட்டது. இந்நாளையொட்டி நாடெங்கிலும் பல்வேறு விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. தமிழக ஆளுநர் திரு பன்வாரிலால் புரோஹித் விடுத்துள்ள செய்தியில், மனித உரிமைகளை நிலைநிறுத்திடவும், மனித மாண்புகளை போற்றி அமைதியையும் நல்லிணக்கத்தையும் நிலைநாட்டவும் நாம் அனைவரும் இந்நாளில் உறுதியேற்போம் என்று குறிப்பிட்டுள்ளார். புதுதில்லியில் இன்று நடைபெற்ற தேசிய மனித உரிமைகள் தினத்தில் காணொலி மூலம் கலந்து கொண்ட மத்திய உள்துறை இணையமைச்சர் திரு நித்யானந்த ராய், பெண்கள் மற்றும் குழந்தைகளின் உரிமைகள் மற்றும் அதிகாரத்தை பெற்றுத் தருவதற்கு மத்திய அரசு பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருவதாக தெரிவித்தார். ஏழை எளிய மக்களுக்கு பிரதமரின் உஜ்வாலா திட்டத்தின் கீழ் விலையில்லா எரிவாயு இணைப்புகள் வழங்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். பெண் குழந்தைகள் கல்வி பெறுவதற்கும் அவர்களின் அதிகாரத்தை உறுதி செய்யவும் பெண் குழந்தைகளை காப்போம், பெண் குழந்தைகளை படிக்க வைப்போம் என்ற திட்டம் கொண்டுவரப்பட்டுள்ளதாகவும் பிரதமரின் ஏழைகள் நலத்திட்டத்தின் மூலம் அவர்களின் வாழ்வாதாரம் உறுதி செய்யப்பட்டதாக கூறிய திரு நித்யானந்த ராய், கோவிட் பெருந்தொற்று காலத்தில் ஏழை எளிய மக்களுக்கு அனைத்து உதவிகளையும் அரசு செய்து கொடுத்துள்ளதாகவும் தெரிவித்தார். மகாகவி சுப்பிரமணிய பாரதியின் பிறந்த தினம் நாளை கொண்டாடப்படுவதையொட்டி சர்வதேச பாரதி திருவிழாவில் பிரதமர் திரு நரேந்திர மோடி காணொலி காட்சி வாயிலாக உரையாற்றுகிறார். வானவில் பண்பாட்டு மையம் ஏற்பாடு செய்துள்ள இந்த நிகழ்ச்சியில் நாளை மாலை 4:30 மணியளவில் பிரதமர் உரையாற்றவுள்ளார். இவ்வாண்டுக்கான பாரதி விருதை பிரதமர் எழுத்தாளர் திரு சீனி விஸ்வநாதனுக்கு காணொலி வாயிலாக வழங்கவுள்ளார். மாநில தமிழ் ஆட்சி மொழி மற்றும் பண்பாட்டுத்துறை அமைச்சர் திரு பாண்டியராஜனும் இவ்விழாவில் உரையாற்றுகிறார். நடப்பாண்டு ஹஜ் புனித பயணத்திற்கான விண்ணப்பங்களை அளிப்பதற்கான கடைசி தேதி ஜனவரி 10ஆம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளதாக மத்திய சிறுபான்மையினர் விவகாரங்கள் துறை அமைச்சர் திரு முக்தார் அப்பாஸ் நக்வி தெரிவித்துள்ளார். இன்று புதுதில்லியில் மும்பை ஹஜ் இல்லத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், ஹஜ் பயணி புறப்படும் இடத்தை பொறுத்து பயணத்திற்கான செலவு மதிப்பிடப்படுவதாகவும் தெரிவித்தார். மூதறிஞர் ராஜாஜியின் 142வது பிறந்த தினம் இன்று கொண்டாடப்பட்டது. இதனையொட்டி சென்னை உயர்நீதிமன்ற வளாகத்தில் உள்ள அன்னாரது திருவுருவச் சிலை அருகே வைக்கப்பட்டிருந்த படத்திற்கு மாநில அமைச்சர்கள் திரு ஜெயக்குமார், திரு பாண்டியராஜன், திரு பெஞ்சமின் ஆகியோர் மலர்தூவி மரியாதை செலுத்தினர். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் ராஜாஜி சிலைக்கு மாநில செய்தி விளம்பரத்துறை அமைச்சர் திரு கடம்பூர் ராஜு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். கிருஷ்ணகிரியில் ராஜாஜியின் நினைவு இல்லத்தில் உள்ள திருவுருவச் சிலைக்கு ஆட்சியர் திரு ஜெயச்சந்திர பானு ரெட்டி மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். தமிழகத்தில் இன்று மேலும் 1220 பேர் கோவிட் தொற்றால் பாதிக்கப்பட்டுள்ளனர். சென்னையில் மட்டும் 313 பேருக்கு நோய் தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. வீடுகளில் தனிமைப்படுத்தப்பட்டோர் உள்ளிட்ட சிகிச்சை பெற்று வருபவர்களின் எண்ணிக்கை 10,392. கோவிட் தொற்றால் இன்று 17 பேர் உயிரிழந்தனர். மத்திய அரசின் வேளாண் சட்டங்கள் விவசாயிகளின் பாதுகாப்பை உறுதி செய்துள்ளதாக நாமக்கல் மாவட்டத்தைச் சேர்ந்த விவசாயிகள் திரு கந்தசாமி, திரு சேகர் ஆகியோர் தெரிவிக்கின்றனர். இந்த வேளாண் திருத்த சட்டம் விவசாயிகளுக்கு ஒரு வகையில் நன்மை தரக்கூடியதாக தான் இருக்குது. ஏன்னா நம்ம விதைக்கும் போது நம்ம விற்பனை விலை எவ்வளோன்னு தெரியாது. இப்போ இது நம்ம கம்பெனிக்காரங்களுக்கு ஒப்பந்தம் போட்டு செய்கிறதுனால நம்ம விற்கும்போது என்ன ரேட்டு கிடைக்குங்கிறது நம்ம விதைக்கும் போதே தெரியும். ரெண்டாவது கம்பெனிக்காரங்களே நல்ல விதை, உரம் எல்லாமே கொடுத்துட்றாங்க. நாளைக்கு விற்பனையில் அதை கழிச்சிக்கிட்டு பண்ணுறாங்க. அதனால் நம்ம வெளியில் கடன் வாங்கி பண்ண தேவையில்லை. ஒரு வகையில் இந்த சட்டம் நமக்கு நன்மை தரக்கூடியதாக தான் இருக்கும். புதிய வேளாண் சட்டம் 2020 விவசாயிகளுக்கு வரவேற்கக்கூடிய ஒரு சட்டமாக நம்ம இதை எதிர்பார்க்குறோம். ஏன்னு கேட்டிங்கன்னா, நம்ம இன்னைக்கு விளைபொருட்களுக்கு ஒரு ஆதார விலைங்கிறது நிர்ணயமாக உறுதியாக கிடைக்குதுங்கிறது இந்த சட்டத்தின் மூலமாக நம்ம உறுதிப்படுத்தி இருக்குது அரசாங்கம். அது மட்டும் இல்லாத விளைபொருட்களை நம்ம அகில இந்திய லெவலில் எங்கே வேணுனாலும் நிறுவனங்களுக்கு ஒப்பந்தம் மூலியமாக விற்கலாம். விளையாட்டுச் செய்திகள். அமெரிக்காவில் நடைபெற்ற சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ராம்குமார் ராமநாதன் பட்டம் வென்றார். ISL கால்பந்து போட்டியில் ஈஸ்ட் பெங்கால் அணி இன்று ஜாம்ஷெட்பூர் அணியை எதிர்கொள்கிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். புதிய நாடாளுமன்ற கட்டிடத்திற்கு இன்று அடிக்கல் நாட்டி பேசிய பிரதமர் திரு நரேந்திர மோடி 21ஆம் நூற்றாண்டின் எதிர்பார்ப்புகளை இது பூர்த்தி செய்யும் என்று குறிப்பிட்டார். தமிழகத்தில் நடப்பாண்டில் 11ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு விலையில்லா மிதிவண்டி வழங்கும் திட்டத்தை முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி இன்று தொடங்கி வைத்தார். சேலம் சென்னை 8 வழிச்சாலை திட்டத்தினால் மக்களுக்கு பாதிப்பு இல்லை என்று மாநில அமைச்சர் திரு கடம்பூர் ராஜு தெரிவித்துள்ளார்.
மகாகவி சுப்பிரமணிய பாரதியாரின் பிறந்த நாளையொட்டி நாளை ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள சர்வதேச பாரதி திருவிழாவில் பிரதமர் திரு மோடி உரையாற்றுகிறார். நடப்பாண்டு ஹஜ் பயணத்திற்கான விண்ணப்பங்களை ஜனவரி 10ஆம் தேதி வரை அளிக்கலாம் என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது. இத்துடன் இந்த செய்தியறிக்கை நிறைவடைந்தது. எமது செய்திகளை உடனுக்குடன் AIR News_சென்னை என்ற டுவிட்டர் பக்கத்திலும், செய்தி தொகுப்புகளை ஆல் இண்டியா ரேடியோ நியூஸ் சென்னை என்ற யூடியூப் சேனலிலும் அறிந்து கொள்ளலாம்.